அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அருமையானவர்களை சந்திக்க உங்களோடு ஒரு சின்ன செய்தியை வைக்க நல்ல சந்தர்ப்பத்தை தந்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற நாட்களிலே உங்களோடு அருமையான தேவ பிள்ளைகளே பகிர்ந்து கொண்ட செய்திகள் சிலருக்கு பயனுள்ளதாக இருந்ததாக தகவல்கள் வந்தது. அந்த சிலரை என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியும் உங்களில் பலருக்கு ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் உருவாக்கும் என்ற எண்ணத்தோடு நான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்னாலே வைக்க நின்று கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிய செய்திக்கு முன்னாலே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள அடிமைக்கு நீர் ஆண்டவரே தந்த நல்ல சூழ்நிலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தியை சிலர் ஆண்டவரே தேவரே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த சிலருக்காக நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் பலர் ஆண்டவரே இந்த செய்திகளை கேட்க வேண்டும். என் ஆண்டவர் ஆமே அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே நீர் உணர்வுகளை உருவாக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படும். இந்த செய்தியையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு உடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை இந்த நாளிலே வைக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த அருமையானவர்களை ஆண்டவரே உடைய கரத்திலே மறுபடியும் தருகிறேன். இவர்களுடைய ஆண்டவரே சரீரங்களிலே வியாதி விக்கிரங்கள் இருக்குமேயானால் நசரேயனான இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வியாதியை இவர்களை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, சுகம் உண்டாகட்டும். பிரச்சனைகள் பிரதிகூலங்களோடு இவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கிறதே, ஆனால் நசரேயனான இயேசுவே உடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே இவருடைய பிரச்சனைகள் பிரதிகூலங்களிலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த போராட்டம் எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகள் இவருடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் என் தேவனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்களை விடுவித்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய என் ஆண்டவரே இவர்களை என் ஆண்டவர் வழி நடத்த முடியும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நேர் மகிமைப்படும் தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே கொடிய உஷ்ணத்தின் மத்தியிலே மழை கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரபரப்பாய் பேசிக் கொண்டிருந்த அந்த உக்கிரை ஆண்டவரே தேவனே யுத்தம் ஆண்டவரே தணிந்து கொண்டிருக்கிறது. அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கொரோனாவின் தாக்கம் தேசத்திலே ஆண்டவரே பயப்படுகின்ற அளவிலே கிரியைகளை செய்ய முடியவில்லை. அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் சில பகுதிகளிலே நடைபெறுகிற விரும்பத்தகாத பிரச்சனைகளை ஆண்டவரே தேவரே உடைய சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேசம் அமைதியாயிருக்க வேண்டும். எந்த விதமான ஆண்டவரே மத ரீதியான போராட்டங்களும் உருவாகாதிருக்க வேண்டும். தேசத்திலே ஆட்சி செய்கிறவர்கள் நல்லாட்சியை நடத்த வேண்டும். கர்த்தர் மகிமைப்படும். இந்த செய்தியை ஆவலோடு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை ஒரு முறை கூட உடைய நாமத்தினாலே அடிமை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவக்கரம் தாங்கட்டும். பேசுகிற அடிமையை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். வார்த்தைகளை பேசுகின்ற வல்லமையை தாரும். நீரே ஆண்டவரே ஜனங்களோடு இடைபடும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நேரிடத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளுக்கு முன்னாலே என்ன செய்தியை வைக்க வேண்டும் ஆண்டவரே என்று அடிமை சில நாட்களாக ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களுக்கு முன்னாலே வைக்க என்னை பாரப்படுத்தினார். செய்திக்கு ஆதாரமாக வாசிப்போம்.
பவுல அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாலே வாசிக்கிறேன். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்கிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. தொடர்ந்து ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்தை புரட்டுகிற போது ஆத்துமபாரம், அதுவும் தன்னுடைய சொந்த ஜனத்தின் ரட்சிப்பிற்காக மிக அதிகமாக பாரப்பட்ட ஒரு தேவ மனிதன் உண்டேயானால் அவன் பவுல் அப்போஸ்தலன் என்பதை அருமையான தேவ பிள்ளைகளே நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலன் தன் சொந்த ஜனங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காக எவ்வளவு பாரமுள்ளவனாக தாகமுள்ளவனாக இருந்தான் என்பதை இந்த வசனங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக, நம்முடைய இரத்த உறவுகளுக்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக, நாம் பெற்ற பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக நாம் பாரம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நிச்சயமாக தேசத்தின் எழுப்புதலிலே பாரப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரும் தங்களுடைய சொந்த ஜனங்கள், சொந்த இனம், சொந்த குடும்பம், தான் பெற்ற பிள்ளைகள், இரத்த உறவுகள், இவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஆமே ஜெபித்தாக வேண்டும். தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், தங்களால் இயன்ற தியாகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தைகள் வாயிலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்பதை உங்களுக்கு முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக, தன்னுடைய சொந்த இனத்தின் ரட்சிப்பிற்காக பாரம் பட்ட ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்னாலே நான் வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கதை பேசவில்லை அருமையானவர்களே. பிரசங்கத்துக்கு ஆதாரமாக நான் இந்த பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ண நேரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு நினைவுக்குள்ளே கொண்டு வந்தார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் அவனுடைய இதயத்திற்குள்ளே சீனாவுக்கு மிஷனரியாக போக வேண்டும் என்கின்ற பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் அவன் தன்னை சுற்றி இருந்த தன்னுடைய இனத்தவர்களுக்கு, தன்னுடைய ஜாதி ஜனங்களுக்கு, தன்னுடைய இரத்த உறவுகளுக்கு, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என் ஆண்டவருடைய சத்தியத்தை சுவிசேஷமாய் அறிவித்து அவருடைய ரட்சிப்பிற்காக அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நாட்கள் போயிற்று. சீனாவுக்கு அவன் மிஷனரியாக புறப்பட வேண்டிய அந்த நாளும் வந்தது. அவன் புறப்பட வேண்டிய நாளுக்கு முந்தின நாள் அவன் தன்னுடைய அறையிலே அருமையான தேவ பிள்ளைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இரவு நேரம். அதற்கு அடுத்த அறையிலே அவனுடைய தாய் அவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். தாய் தன்னுடைய மகன் பொழுது விடிந்தால் சீனாவுக்கு போவானே, ஆகவே அவன் இந்த நேரத்தில் அறையிலே அவனுடைய விளக்கு அணைக்கப்படவில்லையே, ஆகவே அவன் விளக்கு அணைந்து அவன் தூங்குகிற நேரத்திலே தானும் தூங்க வேண்டும் என்று அந்த அறையை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் விளக்கு அணையவில்லை. தாய் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். நேரம் போயிற்று அருமையானவர்களே. அதிகாலை நேரம். அறை கதவு திறக்கிற சத்தத்தை தாய் கேட்கிறாள்.
அவளோடு வெளியே வந்து பார்க்கிறாள். மகனுடைய முகம் வீங்கி இருக்கிறது, அப்படியே களைத்திருக்கிறது. இளைத்தவனாக தாய்க்கு முன்னாலே நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த அன்பு தாய் அந்த மகனை அணைத்துக் கொண்டு கேட்டாளாம், மகனே, நீ இன்றைக்கு சீனாவுக்கு போக வேண்டுமே, ஏன் நேற்று இரவு உன்னுடைய அறையிலே லைட் எரிந்து கொண்டிருந்தது, நீ தூங்கவில்லையோ? உனக்கு சீனாவுக்கு போவதற்கு மனமில்லையோ? நீ சீனாவுக்கு போவதற்கு நீர் விரும்பவில்லையே, ஆனால் நீ போக வேண்டாம் மகனே, இங்கேயே ஊழியம் செய்யலாம் என்று தன்னுடைய மகனை தேற்றுகிறாள். அந்த நேரத்திலே அந்த தேவ பிள்ளை, அந்த இளம் மிஷனரி, அந்த வாலிப சகோதரன் தன்னுடைய தாயை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி அடிக்கடி என்னுடைய இருதயத்திலே நிழலிட்டு கொண்டே இருக்கும். எத்தனையோ மேடைகளிலே நான் இந்த காரியத்தை பேசி இருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலே உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள என் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். தேவ பிள்ளையே, அந்த மிஷனரி என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, நான் சீனாவுக்கு என்று புறப்படுகிறேன். சீனாவுக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆக நான் சீனாவுக்கு போவதற்கு பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஆனால் என்னுடைய ஏக்கமும் என்னுடைய அழுகையும் என்னுடைய துக்கமும் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய உறவினர்கள், நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய இனத்தார், ஆமே, நம்முடைய ஜாதி ஜனத்தார் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. அவருடைய ரட்சிப்பிற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, அவருடைய ரட்சிப்பிற்காக அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. இந்த நேரத்தில் நான் போய்விட்டேனே, ஆனால் இந்த அருமையானவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வது யார்? இவருடைய ரட்சிப்பிற்கு பொறுப்பேற்பது யார் என்கின்ற கேள்வி என் இருதயத்திற்குள்ளே எழும்பிக் கொண்டிருந்தது. ஆகிய அவர்களுக்காக ராம் முழுவதும் நான் ஜெபித்தேனம்மா, என் ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வேண்டும். ஆகிய இந்த பாரம் தான் என்னை தாக்கிக் கொண்டிருந்ததை ஒழிய நான் சீனாவுக்கு போவதற்கு தயங்கவில்லை என்று அந்த அருமையான சகோதரன், அந்த வாலிப மிஷனரி தன்னுடைய தாய்க்கு சொன்னானாம். அருமையான தேவ பிள்ளையே, ஓ, இந்த நேரத்தில் அந்த இளைஞனுடைய ஆத்தும பாரம், தன்னுடைய இனத்தை பற்றிய கரிசனை, தன்னுடைய ஜனத்தை பற்றிய கரிசனை, தன்னுடைய இரத்த உறவுகளை பற்றிய உணர்வு, ஆமே, ஓ, நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நான் உனக்கு ஆமே முன்னாலே கேள்வியாக வைக்கிறேன். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. உன்னுடைய கரம் பிடித்த கணவன், உன்னுடைய மனம் நிறைந்த மனைவி, நீ பெற்ற பிள்ளைகள், ஆமென், உன்னை பெற்றவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. ஆயே, இவர்களுடைய ரட்சிப்பை, ஆமே, ஓ, இவருடைய ரட்சிப்பிற்காக எத்தனை நாட்கள் நீ ஜெபித்தாய், இவருடைய ரட்சிப்பிற்காக என்ன என்ன தியாகங்களை நீ செய்தாய் என்று, ஆமென், இந்த நேரத்திலே ஓ, உன்னையே நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவர் உனக்கு கூறுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஓ, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ மரணத்திற்கு பின்னாலே பரலோகம் போவாய், அது நிச்சயம். ஆனால் ஓ, ரட்சிக்கப்படாத உன் கணவன், ரட்சிக்கப்படாத நீ பெற்ற பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத உன்னை பெற்ற பெற்றோர்கள் நரகத்திற்கு போவார்களே. நரகம் எவ்வளவு கொடியது என்பதை நீ அறிந்திருக்கிறாயே. ஆயே, அருமையான தேவ பிள்ளையே, ஓ, தேசத்தின் எழுப்புதலுக்காக, கண்காணா தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று கதறலோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, தானதி ஜெபிக்க கூடாது, தேசத்தின் எழுப்புதலுக்காக நீ போராடக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆமே, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபித்தாக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை நீ நினைத்து தேவ சன்னிதானத்திலே எத்தனை நாள் கதறினாய், எத்தனை நாள் கண்ணீர் வடித்தாய், எத்தனை நாள் உபவாசித்தாய், என்ன தியாகங்களை இதுவரையிலும் அவருடைய ரட்சிப்பிற்காக செய்தாய் தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் ஏசாயா 9வது அதிகாரம் 18வது வசனத்தை. இதோ, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும்
இருக்கிறோம். ஆமென். என் அருமையான வார்த்தைகள், என் அருமையான ஸ்டேட்மெண்ட், அருமையான தேவ பிள்ளைகளே. ஆமென். எவ்வளவு அற்புதமான சாட்சி தேவ பிள்ளையே. இன்றைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்மில் எத்தனை பேர் ஆமென் இப்படியான சாட்சிகளை நெஞ்சை நிமிர்த்து சொல்ல முடியும் தேவ பிள்ளையே? நிச்சயமாக நம்மில் பலருக்கும் ஆமென் சொல்வதற்கான தைரியம் இல்லை. காரணம், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய கரம் பிடித்த கணவன், மனம் நிறைந்த மனைவி இதுவரையிலும் ரட்சிக்கப்படவில்லை. ஆயே அருமையான தேவ பிள்ளையே, ஆமே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ரட்சிப்பு மிக முக்கியம் என்பதை என் ஆண்டவர் உனக்கு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள அடிமை பாரப்படுத்துகிறார் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நாம் தேசத்திற்காக போராடி ஜெபிக்கிறவர்கள் தான், நாம் ஆத்துமபாரம் நிறைந்தவர்கள் தான். ஆனாலும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இதுவரையிலும் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் அருமையான தேவ பிள்ளைகளே தகுந்த ஆமென் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற சாட்சி இன்னும் ஆமென் உருவாகாததுதான். நான் தேவ பிள்ளைகளை குறை கூறுகிறேன் என்றோ, ஜெப வீரர்களை குறை கூறுகிறேன் என்றோ யாரும் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கிற சாட்சி இல்லை என்பது உண்மையான தேவ பிள்ளைகளே உண்மையான காரியம். ஆகவே நாம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ரட்சிப்பிற்காக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னாலே சாட்சி உள்ள வாழ்க்கையாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம் 1 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். சரிங்களா? இங்க இந்த வசனம் என்ன சொல்லுவே? போதனையின்றி நடக்கையினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் அருமையானவர்களே, ஆமென், மனைவிகளை குறித்து, மனைவிகளுக்காக எழுதியிருந்தாலும் இது பொதுவாக அனைவருக்கு ஏற்புடையதாக படுகிறது என்பது என்னுடைய ஆமென் நம்பிக்கை. நம்முடைய போதனைகளை கேட்டல்ல, நம்முடைய நடக்கைகளை அவர்கள் பார்த்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வசனம் மனைவிகளுக்காக என்று யார் ஒதுக்கிவிட வேண்டாம் தேவ பிள்ளையே. அனைவருக்கும் இந்த வசனம் ஏற்புடையதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கை, நம்முடைய தியாகமான வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய ஒப்புக்கொடுத்தலான வாழ்க்கை, ஆமென், இவைகளை பார்க்கிற நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய வாழ்க்கை பார்த்து ஆமென் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்க தேசத்தை ஆண்டவருடைய ஒளி விளக்குக்கு நேராக கொண்டு வந்த தேவ மனிதன் C.T. ஸ்டட் என்கின்ற தேவ மனிதன், அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படியாக ரட்சிக்கப்பட்டான் என்று அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்த போது அங்கே நான் ஒரு காரியத்தை கண்டுகொண்டேன். அதை கூட உங்களுக்கு முன்னாலே வைக்க நான் விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த C.T. ஸ்டட் உலக கிரிக்கெட் வீரன், உலகறிந்த கிரிக்கெட் வீரன், கல்லூரி மாணவன். இவனுடைய தகப்பனுடைய பெயர் ஸ்டட். இந்த மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய குதிரை பந்தய வீரன். அருமையான தேவ பிள்ளையே, கேளிக்கைகளிலே கலந்து கொள்வதுதான் அவனுடைய வாடிக்கையான தொழில். சூதாட்டம் தான் அவன் விரும்பி செய்கிற பொழுதுபோக்கு. ஆக இப்படியாக இருந்த இந்த ஸ்டட் ஒரு நாள் மூடி பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்தான்.
அவர் ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து ஆமே அவனுடைய வாழ்க்கையிலே மகாபெரிய வித்தியாசம். என்றைக்கு அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ அன்றிலிருந்து குதிரை பந்தயத்திற்கு அவன் போனதில்லை, கேளிக்கை விடுதிகளுக்கு அவன் போனதில்லை, சூதாட்ட களத்திற்கு அவன் போனதில்லை. அருமையான தேவ பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக வருகிறான். அவருடைய வாழ்க்கையின் மாற்றங்களை பார்த்த இளைஞன், கல்லூரி மாணவன், மகாபெரிய கிரிக்கெட் வீரன் சிடி ஸ்டட் இன்னும் அதிகமாக தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான். சில காலங்கள் அப்படியே அவனுடைய தகப்பனை அவன் உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அவருடைய இருதயத்திற்குள்ளே ஒரு உணர்வு உருவாயிற்று. இத்தனை காரியங்களுக்கும் சொந்தக்காரனாக இருந்த என்னுடைய தகப்பனை என் ஆண்டவர் மாற்றினாரே, ஆனால் என் தேவனால் எந்த மனிதனையும் மாற்ற முடியும் என்ற உணர்வுக்குள்ளாய் தன்னை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா! உலகறிந்த கிரிக்கெட் வீரன், அருமையான தேவப்பிள்ளை, மகாபெரிய கோடீஸ்வரனுடைய மகன், இளைஞன், அவன் அப்படியே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். எதை பார்த்து ஒப்பு கொடுத்தான்? தகப்பனுடைய புத்திமதிகளை கேட்டல்ல, தகப்பனுடைய கண்டிப்பான உத்தரவை அவன் ஒத்துக்கொண்டல்ல, தகப்பனுடைய மாதிரியான வாழ்க்கையை பார்த்து. அருமையான தேவப்பிள்ளையே, அவர் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அந்த சிடி ஸ்டட்டுடைய இருதயத்திலே என் ஆண்டவர் ஆப்பிரிக்காவை பற்றிய உணர்வை கொடுத்தார். அப்படி ஆப்பிரிக்க தேசத்திற்கு கடந்து போறான். அந்தகார இருளுக்குள்ளே இருந்து ஆப்பிரிக்காவை என் ஆண்டவருடைய ஒளி விளக்குக்கு நேராக நடத்தி சென்ற மகாபெரிய வீரன். அல்லேலூயா! போதனையின்றி தன்னுடைய தகப்பனுடைய அருமையான தேவ பிள்ளைய வாழ்க்கையின் பகுதிகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையின் பகுதிகளை உன்னிப்பாக கவனித்த அந்த சிடி ஸ்டட் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அவனை கொண்டு என் ஆண்டவர் சரித்திரம் படைத்தார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா! இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு தான் சொல்லி அமையலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்னொரு காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய, நாம் பெற்ற பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக நாம் சில தியாகங்களை செய்தாக வேண்டும். இந்த காரியத்தை பற்றி நான் பேச வேண்டுமே, ஆனால் மணிக்கணக்காக பேசலாம். ஆனாலும் நேரமில்லாத காரணத்தினாலே அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு முன்னாலே சுருக்கமாக ஒரு காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். எதை உங்களுக்கு சொல்கிறேன்? நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினருடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய உறவினர்களுடைய ரட்சிப்பிற்காக சில தியாகங்களை செய்தாக வேண்டும். அஸ்பர்மையானவர்களே, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அதற்கு மேலுள்ள காரியத்தை நான் சொல்ல விரும்பல. அது நம்ம சப்ஜெக்ட் உள்ள இன்றைக்கு வரவில்லை. அருமையானவர்களை, கட்டுகிற காரியத்தை பற்றித்தான் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா! வேதம் முழுவதையும் வாசிக்கிற போது கட்டுகிற பணியினை கர்த்தர் பெண்களுடைய கரங்களிலே தான் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 18வது நூற்றாண்டில் ஆரம்ப நாட்கள் இங்கிலாந்து தேசம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய நிலையிலே செத்து கிடந்த நேரம். எங்கு பார்த்தாலும் வேசித்தர விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், சட்டத்துக்கு புறம்பான அனைத்து காரியங்களும் அரங்கேறி கிடந்த நேரம். மதுபானம் தெருவிலே கொட்டி கிடந்த நேரம். அப்படிப்பட்ட ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை நினையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்று புரியாத நிலையிலே இருந்த இங்கிலாந்து தேசத்தில்
அருமையான தேவ பிள்ளைகளே, ஓ தன்னுடைய சாதுரியமான வார்த்தைகளினாலே, தன்னுடைய வைராக்கியமான பிரசங்கங்களினாலே, அப்படிப்பட்ட இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை நடத்தி காட்டிய தேவ மனிதன் ஜான் வெஸ்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார்: ஜான் வெஸ்லியின் காலத்திற்கு முந்தைய இங்கிலாந்து, பிந்திய இங்கிலாந்து என்று ஆண்டவர் இந்த ஜான் வெஸ்லியை கொண்டு மாற்றி காட்டினார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜான் வெஸ்லியின் வாழ்க்கையின் வெற்றிக்கு, ஊழியத்தின் வெற்றிக்கு, இவருடைய ரட்சிப்பிற்கு காரணமாக இருந்தது யார் தெரியுமா? அவனை பெற்ற பிள்ளை சூசன்னா வெஸ்லி. ஏழை குடும்பம், தரித்திரம் நிறைந்த குடும்பம். தகப்பனார் வெஸ்லி ஒரு போதகர். இந்த குடும்பத்திலே 15 பிள்ளைகள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த 15 பிள்ளைகளுக்கும் தேவைகளை சந்திப்பதும், அவர்களுக்கான அனைத்து காரியங்களையும் சந்திப்பதும் தாய் சூசன்னா வெஸ்லியினுடைய பொறுப்பு. நினைச்சு பாருங்க, 15 பிள்ளைகள். அந்த குடும்பத்தில் அந்த தாய் எவ்வளவு பொறுப்போடு செயல்பட்டாள் என்பதை வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கிற போது என்னாலே புரிந்து கொள்ள முடிந்தது. அருமையானவர்களே, அல்லேலூயா. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் உங்களுக்கு முன்னாலே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 15 பிள்ளைகளையும் பராமரித்து, இந்த 15 பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, அவர்களுக்கு சாப்பாடு வைத்து, அவர்களை சாப்பிட வைத்து, அவர்களை படுக்கைக்கு அனுப்பி வைத்த பிறகு இந்த தாய் 15 பிள்ளைகளை ஊட்டி உறக்க வேண்டுமையானால் ஒரு தாய் எத்தனை கஷ்டங்களை, தியாகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை புரிந்தாக வேண்டும். இத்தனைக்கும் வறுமையான குடும்பம், அங்கு வேலையாட்கள் இல்லை, தாய் தான் அனைத்து பணிகளையும் செய்தாக வேண்டும். இந்த தாய் 15 பிள்ளைகளை ஊட்டி உறக்க அப்படியே தன்னை அர்ப்பணித்து அப்படியே பணியாற்றி கொண்டிருந்தாள். ஆனா இந்த தாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? இந்த 15 பிள்ளைகளும் படுக்கைக்கு போன பிறகு இந்த 15 பிள்ளைகளுடைய படுக்கைகளிலும் போய் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்து, ரட்சிப்பிற்கான போதனையை ஒவ்வொரு நாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாரத்திலே 3 நாட்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் படுக்க போற பின்னாலே பிள்ளைகளுடைய படுக்கையிலே போய் அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிப்பாளாம். அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பிற்கான போதனைகளை கொடுப்பாளாம். அருமையான தேவ பிள்ளையே, நினைத்து பார், 15 பிள்ளைகளுக்கு இரவிலே ஜெபித்து ஆவிக்குரிய போதனைகளை கொடுத்து அந்த தாய் எத்தனை மணி நேரம் நித்திரை செய்து இளைப்பாறுதலை பெற்றிருப்பாள். தேவ பிள்ளையே, என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படவில்லையே, என்னுடைய பிள்ளை ஊர் சுற்றுகிறாரே, என் பிள்ளை ஊராரியாக நடக்கிறாரே என்று கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பிள்ளைக்கு நீ செலவு பண்ண வேண்டிய நேரத்தை சீரியலுக்கு முன்னாலே செலவழித்தாய். உன் பிள்ளை சீரழிந்து போறான், இன்றைக்கு வேதனைப்படுகிறான். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னுடைய குடும்பத்திற்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவன்மாருக்காக, தன்னுடைய மனைவிமாருக்காக சில தியாகங்களை அனுபவிக்க வேண்டும், சில சுகங்களை துறக்க வேண்டும். ஆக நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய இனத்தவருடைய ரட்சிப்பிற்காக, நம்மை சார்ந்தவருடைய ரட்சிப்பிற்காக, அருமையான தேவ பிள்ளைகள், நாம் தனியாக நேரம் ஒதுக்க வேண்டும். நாம் தனியாக சில காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும். ஆக இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் பாரத்தை ஆதாரமாக கொண்டு உங்களோடு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜெபித்தாக வேண்டும் என்ற காரியத்திற்கு 2 முக்கிய குறிப்புகளை உங்களோடு வைத்து நான் பேசினேன். இந்த வார்த்தையில் பயனுள்ள வார்த்தைகளாக உங்களுடைய குடும்பங்களிலே அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் கிரியை செய்ய நீங்கள் பெற்ற பிள்ளைகள்
ஜான் வெஸ்லியை போல, சிட்டி ஸ்டட்டை போல இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக, இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை உருவாக்குகிற தேவ பிள்ளைகளாக மாற வேண்டுமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தல் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆமென் ஓ என்ற வார்த்தைகளை உங்களோடு பேச ஆண்டவர் ஆமென் அடிமை பாரப்படுத்தினார். அருமையானவர்களே, ஓ நம்முடைய சொந்த ஜனங்களுடைய ரட்சிப்பிற்கு, நம்மை பெற்றவருடைய ரட்சிப்பிற்கு, நாம் பெற்றவருடைய ரட்சிப்பிற்கு நாம் நம்மை ஆமென் ஒப்பு கொடுத்தாக வேண்டும். ஆகிய தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்க கூடாது என்று நான் பேசுகிறேன் என்று தவறாக யாரும் அவர் எடுத்துக் கொள்ளக்கூடாது. தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களுக்காகவும், இரத்த உறவுகளுக்காகவும், பெற்ற பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதில் என் ஆண்டவர் தாகமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த செய்தி வாயிலாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென் ஆமென். நபியான தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை, அவருடைய பாரத்தை மறுபடியும் ஒன்றோடு பகிர்ந்து கொண்டு என்ற வார்த்தையை முடிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இன்னொன்றை கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தேவ பிள்ளை ஆமென் தன்னுடைய குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களை, குடும்ப உறுப்பினர்களை ரட்சிப்பிற்குள்ளே நடத்துவதுதான் அவள் அல்லது அவன் காணுகின்ற முதலாவது எழுப்புதல். ஹல்லேலூயா. மறந்து போக கூடாது. முதல் எழுப்புதல் தன்னுடைய குடும்பத்திலே இருந்து உருவாக வேண்டும். ஆக பவுல் அப்போஸ்தலனுடைய பாரத்தை உன் நினைவுகளுக்குள்ளே கொண்டு வருகிறேன். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நதியோடு துதிக்கிறேன். உடைய கரத்திலே வார்த்தைகளை நிறந்த வார்த்தைகளை வைத்தேன். எத்தனை பேருக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதோ அத்தனை பேரையும் என் ஆண்டவரே உடைய கரத்திலே தருகிறேன். குடும்ப உறுப்பினருடைய ரட்சிப்பு, பெற்ற பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, கரம் பிடித்த கணவனுடைய ரட்சிப்பு, மனம் நிறைந்த மனைவியுடைய ரட்சிப்பு, ஆண்டவரே தேவரே, ஓ அவள் சந்திக்கின்ற முதலாவது எழுப்புதல், ஆண்டவரே அவன் சந்திக்கின்ற முதலாவது எழுப்புதல், அந்த எழுப்புதலுக்கு நேராக அருமையான தேவ பிள்ளைகளுடைய கவனங்கள் திரும்பட்டும். தேசம் இயேசுவை அறியட்டும். தேசத்திலே மகாபெரிய எழுப்புதல் உருவாகட்டும். அருமையானவர்களுடைய நாமத்தினால் அடிமை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.